தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஓய்வு பெற்ற காவலரின் ஹோட்டல் கடையை அடித்து நொறுக்கி சூறையாடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சொத்து பிரச்சனையில் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படக்கூடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? எனக்கு இது என்ன கதை கேட்கல. 2 நாள்ல மறந்து பிடிச்சாரு. சாவு காரணம் இந்த 10 பேருங்க காரணம். ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தாரு சார். நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கு. நானும் போலீஸில் சர்வீஸ் பண்ணி கஷ்டப்படுறேன் சார். 2 நாளைக்கு முன்னால் அடிக்கிறேன் சார். என்னை கேமரா மாட்டிக்கிட்டு அன்னைக்கு அடிக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்ற யாருமே வரல. பூட்டி வைத்திருந்த கடையில் நுழைந்து சுக்குநூறாக பொருட்களை உடைத்துள்ளனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாக காரணம் யார்? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற காவல் சார்பு ஆய்வாளர் பாண்டி. இவர் தனக்கு சொந்தமான கடையை ஹோட்டல் உரிமையாளர் ஒருவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த கடையை உரிமை கோரி பாண்டியின் உறவினர்கள் சிலர் பிரச்சனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ஹோட்டல் நடத்தி வந்த நபர் கடையை காலி செய்ததால் கடந்த சில நாட்களாக கடை பூட்டியே வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் சிலர் கடைக்குள் நுழைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடினர். நாற்காலி, மேஜை, பாத்திரங்கள் மற்றும் கண்ணாடிகள் என அனைத்தையும் நாசமாக்கி சம்பவம் செய்தனர். சம்பவத்தை படம் பிடித்துக் கொண்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அதன் ஹார்ட் டிஸ்குகளையும் உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் பாண்டியும் அவரது குடும்பத்தினரும் கடும் சோகத்தில் மூழ்கினர். சொத்து பிரச்சனையில் உறவினர்கள் திட்டமிட்டு கடையை சூறையாடியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சம்பவம் தொடர்பாக தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டவர்கள் யார், காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். குற்றவாளிகள் பிடிபட்டால் மட்டுமே சம்பவத்தின் பின்னணி குறித்து தெரியவரும். ஓய்வு பெற்ற காவலரின் ஹோட்டல் கடையை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கி சூறையாடிய சம்பவம் பெரியகுளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.